குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை நம்முடைய இந்த துறையினுடைய பெயர் மாற்றம் செய்துள்ளது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்து வருகிறார்கள். இந்த துறையை இப்பொழுது புத்துணர்ச்சி பெற்றுள்ளது என்று கூற முடியும். புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. குழந்தைகள் இல்லங்கள், அதுபோல கூர்நோக்கு இல்லங்கள், குற்ற செயல் புரிந்ததாக கருதப்படும் அந்த குழந்தைகளுக்கான கூர்நோக்கு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் எல்லாமே இந்த துறையின் மூலம் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குழந்தைகள் இல்லத்தில் தங்கியுள்ள பிள்ளைங்களுக்கு 18 வயசு வரை மட்டுமல்லாமல் 21 வயசு வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய கண்காணிப்பு, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதையும் இந்த துறை பொறுப்பெடுத்துள்ளது, உறுதி செய்து வருகிறது. 17 வயசுல +2 முடிச்சாங்களும் நாங்க அவங்களை வெளியே அனுப்புறது இல்லை. இல்லத்திலே தங்கி அவங்களுடைய படிப்பை தொடர்றதுக்கு அவங்களுக்கு அட்மிஷன்ல இருந்து எல்லாமே அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுடைய கல்லூரி கல்வி வரைக்குமே நாங்க எல்லா உதவிகளும் அந்த பிள்ளைகளுக்கு பண்ணி வருகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த அரசு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாட்டினுடைய அளவு, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவு, சாப்பாட்டு அளவு வளரிளம் பெண்களுக்கு அதிகரித்து வழங்குகிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங், டான்ஸு, அவங்களுக்கு மோனோ ஆக்டு, இல்லை அவங்க ஃபோட்டோ எடுத்து பழகுறோன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த பயிற்சி, விளையாட்டு பயிற்சி என்று பிள்ளைங்களை என்கேஜா அதை ஃப்ரீயாக வைக்கக்கூடாது, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது, ஐடியலாகவும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள ஃபுல்லி அவங்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் டியூஷன் கிளாஸ் என்று இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா வசதிகளுமே நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி செய்து கொடுத்து வருகிறது. முதலமைச்சர் ராணிப்பேட்டையில் பார்த்தபோது எல்லா பிள்ளைங்களும் கட்டாயம் கட்டில் வழங்கி ஆகணும், தரையில் படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதன்படி எல்லா அரசு இல்லங்கள்லேயும் நம்ம இந்த கட்டில் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வசதியே நம்ம அரசு வந்தப்புறம் செய்து கொடுத்துருக்குறோம். இவ்வாறு இந்த கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள பிள்ளைங்களுக்குமே அவர்கள் அங்கே இருக்க வரைக்கும் அரசு எல்லா பயிற்சியும் அவங்களுக்கும் கொடுக்குது. டிராயிங் பயிற்சி, மியூசிக் பயிற்சி எல்லாம் கொடுக்கு. இவ்வாறு எதிர்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைங்களுக்கும் அரசு தரமான ஒரு கல்வியும், நல்ல வசதியும், நல்ல ஒரு மனநிலையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நிலைக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு முதலமைச்சர் அவர்கள் இத்துறையிலே பல்வேறு திட்டங்களை தந்துள்ளார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.